வணக்கம், நான் டாக்டர் உஷா, இயற்கை மருத்துவம் மற்றும் யோகா மருத்துவர். பச்சை காய்கறிகள், பழங்களை பொறுத்த வரைக்கும் இயற்கை மருத்துவத்தில் ஒரு முக்கியமான பங்கு உண்டு. ஸோ அதை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு எடுத்துக்கணும். நிறைய பேர் மெயின் கோர்ஸ் ஆஃப் ஃபுட், குக்குடு ஃபுட்டோட ரைஸ் டிஃபன் எடுக்கிறாங்கன்னா அது கூட ரா வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸை எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கக்கூடாது. ஸோ ரா வெஜிடபிள்ஸ் ஆகட்டும், வெஜிடபிள் சாலட் ஆகட்டும், அதுக்கும் நம்ம ரைஸ், குக்குடு ரைஸு, குக்குடு வெஜிடபிள் பொரியல் கூட்டு இதெல்லாம் எடுக்கிறோம் இல்லைங்களா, அதுக்கும் நடுவில் ஒரு ½ hour கேப் இருக்கணும். ஈவன் ஃப்ரூட்ஸ் எடுக்கிறதுக்கும் நம்ம ஃபுட் எடுக்கிறதுக்கும் ஒரு ½ hour கேப் இருக்கணும். ஸோ எல்லாத்தையும் ஒன்றா எடுக்கக்கூடாது. எடுத்தோம்னா ஒரு சிலருக்கு இன்டைஜஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு ஃபுட்டுக்கும் ஒரு வகையான டைஜஸ்டிவ் என்சைம் தேவைப்படும். எல்லாத்தையும் ஒன்றா எடுக்கும் பொழுது சரியானபடி ஒரு டைஜஸ்டிவ் என்சைம் செக்ரேஷன் இல்லாமல் இன்டைஜஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாளடைவில் ப்ளோட்டட்னஸ், கட் ஹெல்த் டிஸ்டர்பன்ஸ் இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த காமனாக எல்லாரும் பண்ணுற மிஸ்டேக் எல்லாம் பார்த்தீங்கன்னா நட்ஸ் ஜூஸு, நட்ஸ் ஷேக்கு அப்படின்னு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நைட்டே வால்நட், பாதாம், பிஸ்தா, கேஷ்யூஸ் இதெல்லாம் சோக் பண்ணிவிட்டு அதை மார்னிங் அதையும் சில ஃப்ரூட்ஸ் போட்டு கிரைண்ட் பண்ணுறதோ இல்லை மில்கோட ஜூஸிங் பண்ணுறதோ பண்ணி அதை எடுத்துக்கிறாங்க. ஸோ அதை எடுத்துக்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு ரொம்ப நேரம் அது பசி தாங்குது அப்படிங்கிறாங்க. ஸோ அது எதனால் பசி தாங்குது அப்படின்னா, உங்களுக்கு அது சரியாக டைஜஸ்ட் ஆகிறதுல, ஸோ ரொம்ப நேரம் உங்களுக்கு அடுத்த பசி வர்றதில்ல. இதுவும் பேட் காம்பினேஷன். நட்ஸும் ஃப்ரூட்ஸுமோ இல்லை நட்ஸும் மில்க்கும் மிக்ஸ் பண்ணுறதும் பேட் காம்பினேஷன். ஸோ நட்ஸை ப்ராப்பராக அவங்க எடுத்துக்கணும்னு நினச்சாங்கன்னா அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி அப்படியே நல்லா மென்று முழுங்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ராவாக கூட அப்படியே நல்லா பொறுமையாக மென்று முழுங்கலாம். ஸோ ஜூஸ் அந்த மாதிரி போடுறத விட அது பெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஸ்டீம்டு ஸ்ப்ரவுட்ஸோட நிறைய பேர் ரா வெஜிடபிள்ஸ், குக்கும்பர் பீசஸோ இல்லை பொமோகிரானேட்டோ இதெல்லாம் போட்டு எடுத்துக்கிறாங்க. ஸ்டீம்டு ஸ்ப்ரவுட்னா அதுவும் குக்குடு ஃபுட் ஆகிடும். அதோட நம்ம ரா வெஜிடபிள்ஸ் அல்லது ஃப்ரூட்ஸ் இல்லை ரெண்டையும் சேர்க்கும் பொழுது அதுவும் இன்டைஜஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதாவது தனித்தனியாக பார்த்தோம்னா ரா வெஜிடபிள்ஸு, குக்குடு ஃபுட் அதெல்லாம் நல்லது. பட் காம்பினேஷனாக எடுக்கும் பொழுது அது டைஜஷனை டிஸ்டர்ப் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு அவங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் நல்லா இருக்குது, ஹெல்த்தியாக இருக்குது, டைஜஸ்டிவ் ஃபயர் நல்லாவே இருக்குது, பை நேச்சர் ஒரு சிலருக்கு நல்ல ஒரு டைஜஷன் இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு சில சமயம் பேட் காம்பினேஷன் எடுத்தால் கூட அவங்களுக்கு ஜீரணம் ஆகிடும், அதில் இருக்கிற சத்துக்களும் அப்சர்வ் ஆக வாய்ப்பு இருக்குது. பட் எல்லாருக்குமே அது ஒத்துக்கும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஸோ அவங்களுக்கு எந்த வகையான ஃபுட் எடுக்கலாம், அவங்களோட ஒர்க் நேச்சர், அவங்களோட ஏஜ், அவங்களுக்கு இருக்கிற மெடிக்கல் கண்டிஷன் பொறுத்து எந்த காம்பினேஷன் செட் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு எடுத்துக்கிறது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.